பெண்களுக்காக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே பண்ணணும் அப்டின்னா, எந்த விஷயம் பண்ணலாம்? வந்து பைக் ஓட்டலாம். எல்லாருமே இப்போ பைக் ஓட்ட ஆரம்பிச்சாங்க பெண்கள் வந்து. ஆனா இன்னமும் பிரேக்குக்கு பதிலா கால யூஸ் பண்றாங்க. இப்ப நல்ல ட்ரெய்னிங் குடுத்து லைசென்ஸ் குடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாரி டிரைவர் ஆக்சுவலி. சுத்தி சுத்தி வராங்க, பிரேக்கே அடிக்க மாட்றாங்க. கால ஊண்டிக்கிறாங்க. முன்னாடியே நிப்பாட்டிக்கிறாங்க. பதட்டப்படுறாங்க. ஹெல்மெட் போட மாட்றாங்க. குழந்தை குட்டியோட வராங்க. அவங்க டிரைவிங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் ஆண்கள் எப்படியாவது வளர்ச்சி நோக்கி போயிறாங்க. பெண்கள்னால எனக்கு பெரிய இம்சையா இருக்கு. ஒரு டிரைவர் எந்த அளவுக்கு ஒரு மன வலியில இருந்தா அந்த அளவுக்கு சொல்லுவாப்ல. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேயா. இவரு போகும்போது பயலுக கூட வளைச்சு வளைச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பள புள்ளைய போற நேரம்லாம் குறுக்கே நெருக்கி போயிட்டு இந்த ஆள் பாவம் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆயிருக்காரு. ஏன்னா பைக்கு ஸ்கூட்டில 2 பிரேக் குடுத்தாலுமே நம்ம பொம்பள புள்ளைங்க பிரேக் மறந்துருங்க. அது தெரியவே தெரியாது. ஏய் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. கால்லயே மிதிச்சுக்கிட்டே அந்த ஹீல்ஸ் வச்சு ஓட்டுறது மேக்ஸிமம் அதுக்குதான். ரோட்ல தேய்ச்சுக்கிட்டே போனோம்னா எப்படி பிரேக்கு கட்டை தேயுதோ அதே மாதிரி அவங்களோட ஹீல் செருப்பு தேயும். அப்படி ஓட்டியிருக்காங்க. அத தலைவர் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காப்ல. எங்கேயாவது சொல்லணும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு இன்னைக்கு சொல்லிட்டாப்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பெண்கள் ஒருவேளை வண்டிக்கு நம்ம கால்லயே ஸ்கூட்டிக்கு பிரேக் வச்சிடலாமா? அப்படி வச்சுட்டா கூட கால்ல மிதிப்பாங்களா? இல்ல அப்பவும் இழுத்துக்கிட்டே போவாங்களான்னு தெரியல. அதாவது பெண்கள் அனைவரும் இனிமே நீங்க பிரேக்க புடிங்க. இழுத்துக்கிட்டே போகாதீங்க. உங்களால பாரு ஒரு லாரி டிரைவரு ரொம்ப ஒரு சங்கடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதனால இதை நீங்க மாத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது எப்படியோ நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியும் நீங்க பாத்துருக்க முடியாது. அந்த காலத்துல பெரிய இந்த கல்லு, இந்த இளவட்ட கல்லுலாம் தூக்கி அப்படி அலக்கா போட்டாதான் கல்யாணம் பண்ண முடியும். அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இப்போ யாரும் கல்லு தூக்க முடியாது, ஒண்ணும் தூக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆனா பாரு இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த வில்ல தூக்குறேன். இந்த எல்லாரும் ராமரு, அர்ஜுனரு, கிருஷ்ணரு இவங்கெல்லாம் தூக்குவாங்க. யாரும் தூக்க முடியாது. கடைசியில அந்த வில்ல அர்ஜுனன் தூக்கி கல்யாணம் பண்ணிடுவாரு. கேட்டுக்க. அந்த மாதிரி இப்ப அது மாதிரி அர்ஜுனர் அம்ப தூக்கிட்டாரு. தூக்கி அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. கதையாக்குது இது. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் துரியோதனர் தூக்குறாரா, தூக்க முடியல. அந்த அடுத்த ஒரு அரசர் தூக்குறாரு, தூக்க முடியல. இந்த பாரு கடைசிய பாரு, தூக்கிட்டாரு ராமரு. அதாவது இவர்தான் இப்ப கலியுக ராமர் இவர்தான். பாத்துக்கங்க, தூக்கி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இதான் விட்டார்ல அம்ப. அம்பு இவரு அம்பு விட்ட உடனே அது கோட்டை உடைஞ்சு அந்த பக்கம் இருந்து குந்தி தேவி வந்துட்டாங்க. என்ன சொன்ன அந்த அம்மா பேர் என்ன? ஐயோ, பாண்டவர்களை கட்டினாங்கல்ல அந்த அம்மா வந்துட்டாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மர்க்காடு இல்லைன்னா சிலவன் மர்க்காடு இல்லாம ஓட்டுவேன், சிலவன் புதுசா போடுவேன், சிலவன் ஏதாவது வேற வண்டியில இருந்து கலக்கி போடுவேன். அதானே உலக வழக்கம். ஆனா இவன் ஏதோ பல பேருக்கு டப்பு கொடுத்துருவான் போல. ஆனா இவனை விட்டா ஒரு புது மாடல் பைய கண்டுபிடிச்சிருவான். கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு சார். யமகா வண்டியை கண்டுபிடிச்சவன், ஹீரோ வண்டியை கண்டுபிடிச்சவன், இது மாதிரி பல வண்டிகளை கண்டுபிடிச்சவன் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுக்கு கிரைண்ட். எப்படி அந்த மர்க்காடு ஏத்தாப்புல அந்த மட்டையும் இருக்கு பாரு. அப்படியே அழகா இருக்கு பாரு. முன்னாடி வேற அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கா பாரு. இது எனக்கு என்னமோ உண்மையான காட்டுல இதுதான் எனக்கு நல்லா தெரியுது. சிறப்பு கல்வி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசுகிற? பார்க்க அழகாவும் இருக்கு, கொஞ்சம் சேஃப்டியும் கூட. ஏன்னா விலை கிடையாது, அப்பப்போ மாத்திக்கலாம் புதுசா.
மெயின்டெனன்ஸ் இல்ல. ஆனா ஜஸ்ட் மிஸ் நேரம் அவனுக்கு வந்து புத்திர பாக்கியமே இல்லாம போயிருக்கேன். அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. ஜஸ்ட் தான் கொஞ்ச நேரம் கிறந்திருந்தானா செத்திருப்ப. கேப்டன் பிரபாகர்ல சரத்குமார பிச்சை மாதிரி பிச்சிருப்பாங்க. இது என்னத்துக்கு இதை செய்யறாங்க? இது பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்ல எல்லாரும் இதுக்கு வந்து பாராட்டுவா நினைக்கிறாங்களா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றேன். இத பார்த்தா அவனும் கேவலமா தான் நினைப்பாங்க. வீணா போனவங்க இது மாதிரி பார்க்கதான் இதே மாதிரி நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒருத்தன் இழுக்கலைன்னா அவன் நிலைமை என்ன ஆயிருங்க? முன்னாடி இதெல்லாம் ஷூட்டிங்கா? முன்னாடி வரவன் என்ன பெரிய ட்ரெயினர் அவன் வந்தவன் விட்டு இருந்தானா அப்போ சிரிக்கிறாங்க பாரு எல்லாரும். பொறுக்கி பொறுக்கி என்னடா அது டேய்? என்னடா அவங்களே அதுக்கு தாண்டா துரத்துறாங்க. அவங்க இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். விட்டு இருந்தா அவங்களே அதை பண்ணிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஓடியாவது தப்பிச்சிருக்கேன். அதை விட்டு அவன் காப்பாத்துறவனுக்குள்ள மறைச்சு அவன் கிஸ் அடிச்சிட்டான். உனக்கு ஏன் இந்த கொலவெறி? கிஸ் அடிச்சா அதுல பெருமையா வேற காப்பாத்தினமா அவங்க ஸ்டைல்ல போவேன். அந்த பிள்ளையும் ஏதோ இவரு காப்பாத்தினங்கிற மாதிரி ஒரு இதுல நிக்குது. அவர் என்ன ரேப் பண்ணாரா? பயத்துல எனக்கு வெக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? அது நல்லா இருக்கு. அதைத்தாண்டா அவன் செய்ய வந்தான். அவனாவது வந்திருந்தா கூட ஏதோ சும்மா கட்டி பிடிச்சிட்டு போயிருப்பாங்களா. இவன் காப்பாத்துறன்னு சொல்லி துண்டை பொருத்தி அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு கிஸ் அடிச்சு என்னடா இது? ஏன்னா காப்பாத்துறவன் அந்த அவங்கள அடிச்சு போட்டு காப்பாத்தலாம்ல. அது அனாவசியம். சரி அப்படியாவது இல்ல இந்த பிள்ளையாவது கூட்டிட்டு ஓடி இருக்கலாம். இல்ல பேச்சுவார்த்தையில பேசியாவது விட்டு இருந்திருக்கலாம். ரெண்டும் இல்லாம எப்படா கிடைக்குன்னு இருந்திருக்கேன் சந்திரப்பன். பாக்கடா சார் இவனை சும்மா கிடைச்சவன காப்பாத்திட்டாராமா. அது அவருக்கு பெருமை. அதுல சிரிச்சுக்கிட்டே போறாரு. இவங்களுக்கு குஷி காப்பாத்திட்டேன்னு இவங்க ரொம்ப குஷியோ. லவ் ஓகே ஆயிடுச்சுல. காப்பாத்திட்டாரு. அதுல அவங்களும் திரும்பி ஓடுறாங்க. இப்ப ஒருத்தன் தானே இவனை அடிச்சு போட்டு எடுத்துட்டு போலாம்ல. No words. Crying is only coming. அவன் திருப்பி ஓடுறாங்க. யானையை பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆடுதுல? எப்படி அப்படியே அந்த பொண்ணு ஆடுறத பார்த்து அந்த யானை ஆடுதா இல்ல யானை ஆடுறத பார்த்து அந்த பொண்ணு ஆடுதான்னு தெரியல. ஆனா ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு 6 அறிவு உள்ளதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 ஈர்ப்பு இருக்கு. புரிஞ்சதா? ஆனா அந்த பொண்ணு ஆடிச்சுல அந்த இடத்துல ஒரு பையன் ஆடிதான் என்ன இருக்கு? சோலி முடிச்சு நேரம் அந்த தென்னம்பட்டை பறந்துருக்கேன். யானை தூக்கி அடிச்சு வாட்டியிருக்கேன். ஆக பெண்ணுங்கிறப்ப வந்து யானைக்குமே அந்த டொங்கா சாசை இருக்கு. அப்படின்னு சொன்னீங்க சாரு. பெண்ணுன்னா ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. ஆம்பளைன்னா அடிச்சு வாட்டிடுது. ஓகே அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி வணக்கம்.